ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் L8ல் இலக்கணம் பார்க்க போதா பெயர் சொல்லாம் கொடுத்துருக்காங்க. பார்ப்போமா? மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. என்னது? மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடல். ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல். இப்போ பெயர் சொல்லுக்கு டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா என்னது? ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர் சொல். பெயர் சொல் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 6 வகைப்படும். அது என்னெல்லாம் பார்க்கலாமா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். அந்த பொருட்பெயர்னா என்னன்னு பார்க்கலாமா? பொருளை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர். அதாவது பொருளை குறிக்கும் பெயர் தான் பொருட்பெயர். அது என்னெல்லாம் பொருள்னா உயிருள்ள பொருள் வரும், உயிரற்ற பொருளும் வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இடப்பெயர்னா ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் தான் இடப்பெயர். சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. சென்னை ஒரு இடம் தானே, பள்ளி, ஸ்கூல், பூங்கா, தெரு. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சினைப்பெயர்னா ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். உறுப்புனா என்னது? நம்மளோட உறுப்பு, கண், கை, அதுக்கப்புறம் செடிகள், இலை, கிளை, தலை, அந்த மாதிரி இருக்குது. பண்பு பெயர்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். பண்புனா வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. வட்டம், சதுரம், செம்மை, நன்மைலாம் பண்பு பெயர். தொழில் பெயர்னா தொழிலை குறிக்கும் பெயர். நாம என்ன தொழில் பண்றோம்? படிக்கிறது, ஆடுறது, நடிக்கிறது, அதெல்லாம். அறுவகை சொற்கள் சான்றுகள் கொடுத்துருக்காங்க. காவியா புத்தகம் படித்தாள், பொருட்பெயர். புத்தகம் வந்திருக்கா. காவியா பள்ளிக்கு சென்றாள், ஸ்கூல் வந்திருக்கா, இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள், காலப்பெயர். காவியா தலையை அசைத்தாள், சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள், பண்பு பெயர். காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும், தொழில் பெயர். இடுவுயிரி பெயர், காரண பெயர் என்னன்னு பார்க்கலாமா? நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுவுரி பெயர், காரண பெயர்னு 2 வகைப்படுத்திருக்காங்க. என்னது? பெயர் சொற்களை 2 வகையில் அவை வழங்கும் அடிப்படையில் 2ஆ பிரிச்சிருக்காங்க. என்னது? இடுவுரி பெயர், காரண பெயர். அந்த இடுவுரி பெயர்னா என்னன்னு பார்ப்போமா? நம் முன்னோர் சில பொருட்களை காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கின்றனர். இவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுவுரி பெயர். காரணம் இல்லாமல் சிலதுக்கு பெயர் வச்சிருக்காங்க, அதான் இடுவுரி பெயர். மண், மரம், காற்று. இது காரணம் இல்லைலா. எக்ஸாம்பிள் என்னதுன்னா மண், மரம், காற்று. இது 2 வகைப்படும். அது என்னெல்லாம் பார்க்கலாமா? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா என்னன்னு பார்க்கலாமா? ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மை உடைய எல்லா பொருட்களையும் பொதுவா சொல்றது தான் பொது பெயர். எக்ஸாம்பிள் மரம், காடு. இப்ப எல்லாத்தையுமே மரம் தான் சொல்றோம், காடு அப்படின்னு சொல்றோமா? அதுல சிறப்பா என்ன சொல்லலாம்னு பார்க்கலாமா? இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா ஒரு இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது தான் சிறப்பு பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். எக்ஸாம்பிளுக்கு மா, கருவேலங்காடு. காடு மட்டும் வந்துச்சுன்னா பொது பெயர். அதுக்கு ஒரு நேம் வந்துச்சுன்னா கருவேலங்காடு அப்படின்னு வந்ததுன்னா அது சிறப்பு பெயர். இந்த மாதிரி தான் வரும். மரம் அப்படின்னா பொது பெயர். மாமரம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சிறப்பு பெயர். காரண பெயர்னா என்னன்னு பார்க்கலாமா? நம் முன்னோர் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டனர். இவ்வாறு காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரண பெயர். என்னன்னு பார்க்கலாமா? நாற்காலி, கரும்பலகை. கருப்பா இருக்கிறது தானே கரும்பலகை. நாற்காலினா 4 கால் இருக்கிறதான நாற்காலி. இந்த ஒரு காரணத்தோட தானே பெயர் வந்திருக்கு, அதனால இது காரண பெயர். இதுவும் 2 வகைப்படும். அதே மாதிரிதான் காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர்னா என்னன்னு பார்க்கலாமா? அதே மாதிரிதான் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அதுதான் காரண பொது பெயர். பறவை, அணி. பறவைனா எல்லா பறவையும் பறவைன்னு தானே சொல்றோம். அணி, அணிகலன்கள், வளையல், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் நகை அணின்னு தானே சொல்றோம். அந்த மாதிரி காரண சிறப்பு பெயர் பார்ப்போமா? குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருட்களும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். எக்ஸாம்பிளுக்கு வளையல், மரங்கொத்தி. மரத்தை கொத்துறதால தானே மரங்கொத்தி, அதுக்கு மட்டும்தானே சிறப்பா இருக்குது. அதுக்கப்புறம் வளையல், வளைந்து இருக்கிறது தானே வளையல், அதனால இது காரண சிறப்பு பெயர். எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சரியான விடை தேர்ந்தெடுத்ததுங்க. இடுகுறி பெயர்களை வட்டமிடுக. பறவை இருக்குது, மண் இருக்குது, முக்காலி இருக்குது, மரங்கொத்தி. இதுல என்னது? மண் தான் ஆன்சர். இதுதான் இடுகுறி பெயர். இதெல்லாம் காரண பொது பெயர். காரண பெயரை வட்டமிடுக. வளையல், வளைந்து, இதெல்லாம் என்னது? இடுகுறி பெயர் தானே, அப்போ வளையல் தான் ரைட்டு. இடுகுறி சிறப்பு பெயர் இருக்குங்க, வாழை தான் கரெக்ட். இந்த 3
அந்த 3 இடுகுறி பெயர்கள்.